செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்று கந்தர் அலங்காரம் என்று அருணகிரிநாதர் அருளி செய்த பாடல்களிலே ஒரு 108 பாடல் பாடி உங்களுக்கு அனுப்பலாம் என்று விழைகின்றேன். இதற்கு முன்னால் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்று நான் பாடியுள்ளேன். சில நாட்கள் நான் பாடாமல் விட்டதால் இந்த கந்தர் அலங்காரத்தை பாடி அந்த நாட்கள் எல்லாம் நான் பாடி நிறைவு செய்ததாக கருத வேண்டுகிறேன். உண்மையிலேயே நான் தினந்தோறும் பாடுவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் அப்பொழுது கிடைக்கவில்லை. ஆகையால் நான் அந்த நாட்களிலே நான் பாடி அனுப்ப முடியவில்லை. அன்பர்கள் மன்னிக்கவும். இன்று கந்தர் அலங்காரம், இதை நிதானமாக பொருள் பிரித்து பாடுகிறேன். ஆனால் இதற்கு பொருள் விளக்கம் தர கால விரயங்கள் ஆகும் என்ற கருத்தினால் நான் வரக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொன்றாக பாடி அதற்கு பொருள் கூறி உங்களுக்கு அனுப்புகிறேன். இன்று கந்தர் அலங்காரம், இது மொத்தம் 108 செய்யுள்கள் உள்ளது. கட்டளை கலித்துறையிலே பாடப்பெற்ற பாடல்கள். உண்மையில் தமிழிலே கட்டளை கலித்துறை பாடுவது என்பது மிகவும் கடினமான காரியம், செயல். அது அருணகிரிநாதருக்கு பிரவாகமாக வந்தது. பாடலிலே கடைசி எழுத்து ஏ என்றுதான் முடியும். மொத்தம் 18 எழுத்துக்கள் 3 வரிகளிலும் 17 எழுத்துக்கள் கடைசி வரியிலும் அமையப்பெற்றிருக்கும் இந்த கட்டளை கலித்துறையிலே இதிலும் இவர் சந்தம் வைத்து அருளி செய்திருக்கிறார். ஆகையால் இது தினமும் படித்து வந்தால் மன நிம்மதி, நோய்கள் அகலும், வறுமை நீங்கும், நல்ல எண்ணங்கள் உருவாகும் ஆன்மாக்களுக்கு. அப்பேற்பட்ட பாடல் கந்தர் அலங்காரம். காப்புச்செயல். அடல்லருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன்
கரை முக்கிய கை கடதட கும்பக்களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடுத்தது நூலாக எழுதியிருக்கிறார் அருணகிரிநாதர். முதல் பாடல்: பெற்றை தபம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பான் எழுத்து பிழையற கற்கின்றிலீர், எரிமூண்டது என்ன விழித்து புகையழ பொங்குவெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல், கூரணியிட்டு அணு ஆகி கிளரஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேர் அணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டுணதான் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூறகட்டாரியிட்டோரிமை போதினில் கொன்றவனே. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்திச் சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவளையமே. பெரும் பைப்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்தது அறிந்த அன்றே. கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உள்ளத்தில் பிரம்மத்தை
தவிர்ப்பாய் அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதத்து ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற பெருந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. இந்த பாடலிலே முகமாருடை தேசிகனே என்று கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர். இது எல்லா இறைவனுக்கும் பொருந்த அமைந்த பாடல். முகமாருடை தேசிகனே என்றால் மாறு தலை உடைய ஆணைமுகன் விநாயகரை குறிக்கும். முகம் மாருடை தேசிகனே என்றால் பிரம்மாவுக்கு தலை மாறிக்கொண்டே இருக்கும். ஆகையால் அது பிரம்மாவையும் குறிக்கும். முகம் ஆருடை தேசிகனே என்றால் முகம் ஆற்றுப்படுக்கையில் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் பள்ளி கொண்டிருப்பதை கூறுவதால் இது விஷ்ணுவையும் குறிக்கும். முகம் ஆருடை தேசிகனே என்றால் சிரசிலே கங்கை நதியை வைத்துக் கொண்டிருந்த சிவபெருமானை குறிக்கும். முகம் ஆருடை தேசிகனே என்றால் 6 முகங்களை கொண்ட முருகனை குறிக்கும். இந்த பாடல் எல்லா கடவுள்களுக்கும் ஒரு பாடலிலே எல்லாவரையும் விளக்கியிருக்கிறார். இந்த பாடல் அவ்வளவு பிரசித்தியான பாடல். இதை தினமும் நாம் ஒரு முறையேனும் பாடி வந்தால் எல்லா கடவுள்களையும் நாம் வணங்கி வந்ததாக பொருள். இதிலே எப்பொழுதும் மகாவிஷ்ணு ஆகட்டும், சிவனாகட்டும், பிரம்மா ஆகட்டும், தன்னுடைய மனைவி ஆறுமுகம் முருகராகட்டும், தன்னுடைய தேவிமார்களை விட்டு விலகி இருப்பதே இல்லை. ஆகையால் நாம் இந்த பாடலை பாடினால் அந்த தேவிமார்களையும் சித்தி புத்தி விநாயகரையும் கூட அவர்களையும் வணங்குவதாக கருத்து. ஆகையால் தான் இந்த பாடல் அவ்வளவு முக்கியமானது என்று கூறுகிறேன். மறுபடி பாடலை பார்ப்போம். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை
சுகமாருடை தேசிகனே. தேனென்று பாகென்று ஓமிக்க ஒன்னா மொழி தெய்வ வள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ. வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி அன்றே. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா இகழ் வேலன் நல்ல கொள்ளியை சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே. குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடல் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்ட அசைந்தது மேறு அடியிடையன் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரீதிடற்பட்டதே. படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகு அடிக்கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டக்கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிபட்டவே. ஒருவரை பங்கில் உடையால் குமாரன் உடைமணி சேர் திரு அறை கிண்கிணி ஓசை பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவ திக்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயங்கெட்டதே. குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரின் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் இரு நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பாணி கொட்டிய கை ஆறிரண்டுடை சண்முகனே. தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி எட்டிலும் பட்டதன்றோ படிமாவளிப்பால் மூவடி கெட்டு அன்று மூதண்ட கூடம் முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. தடுங்கோள் மனத்தை
விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் ஒய்ய கொடும் கோபச் சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. வேதாகம சித்திரவேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அள்ளும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து சும்மாயிருக்க போதாயினி மனமே தெரியாது ஒரு பூதர்க்குமே. வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் பெருநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே கையில் உதவாது காண் கடை வழிக்கே. சொன்ன கிளரஞ்சகிரி ஊடுருபத் தொலைத்த வைவேல் மன்னக்கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே. கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவளையத்தே வாழக் கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே. மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே கிங்கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானகர சுர பாஸ்கரனே. மொய்தாரணிகுடல் வள்ளியை வெட்டவன் மொய்தாரணிகுடல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழான் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் வெய்யவாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. தமிழிலே வைதால் கூட வாழ்த்துதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை
இதிலே தெரிவிக்கிறார் அருணகிரிநாதர். மொய்தாரணிகுடல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழான் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் வெய்ய வாரணம் போல் கைதான் 20 தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வைத்த வெற்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டு ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்து அருளே. கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குடல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணமும் முயன்றவனே. தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்றே என் கை கெட்டவே. நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. வேலே விளங்கு கையான் செய்த தாளினில் விழுந்திரஞ்சி வேலே விளங்கு கையான் செய்ய தாளினில் விழுந்திரஞ்சி மாலே கொலையுங்கன் காண்பது அல்லால் மணவாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அருவுரு ஆகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. கடத்தில் புறத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்து இடத்தில் புனை என யான் கடந்தேன் சித்திரமாதர் அல்குள் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே. பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம்
பாவையர்கண் சேலென்பதாகத் திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேலென்கிளை கொற்ற மயூரம் என்கிளை வெற்றி தண்டை கால் என்கிளை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே. பால் என்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கண் சேல் என்பதாகத் திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேலென்கிளை கொற்ற மயூரம் என்கிளை வெற்றி தண்டை கால் என்கிளை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே. பொக்கக்குடிலில் புகுதாவகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தறிப்பட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமு என கக்ககிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே. கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இளைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே. முடியா பிறவில் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படா வெற்றிவேல் பெருமார் அவுணர் குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படா வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. முருகன் திருநாமம் புகழ்பவரே முடியா பிறவிக் கடலில் புகார் முருகன் திருநாமம் புகழ்பவரே முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படா முருகன் திருநாமம் புகழ்பவரே வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. பொட்டாக வெற்பை பொருத கந்தா தப்பி போனது ஒன்றற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய் இருங்காம விடாய்
பட்டார் உயிரைத் திருகிப் பருகிய பசிதணிக்கும் கட்டாரிவேல் விழியார் வகைக்கே மனம் கட்டுண்டதே. பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரிப் படிவதினான் புத்தித்தரங்கம் தெளிவது என்றோ பொங்குவெம் குருதி மெத்திக் குதி கொள்ள வெம் சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. சுழித்தோடும் ஆற்றின் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கரிக்கோட்டு முத்தை கொழித்து ஓடு காவிரி செங்கோடன் என்கிளை குன்றம் எட்டும் கிழித்து ஓடுவேல் என்கிளை எங்கனே முத்தி கிட்டுவதே. கண்டுண்ட செல்லியர் கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக்களவி கள்ளை முண்டுண்டயர்கினும் கதிர்வேல் மறவேன் முதுகூளித்திரள் டுண்டுண்டு டுடுட்டுடு டூடு டுடுட்டுடு டுண்டுண்டு டிண்டிண்டு எனக் கொட்டியாட வெம்சூர் கொன்ற ராவுத்தனே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை உன்னில் ஒன்றாக விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ. வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமுருகா மயிலேறிய மாணிக்கமே. செயல்பட்டடிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டடிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன்
வேல் பட்டடிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டடிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. செயல்பட்டடிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டடிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல் பட்டடிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. பாலே அணைய மொழியார்த்தம் என்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபனத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே. நினங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகன் குறச்சிறுமான் பணங்காட்டும் அல்குற்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத தலை வந்து எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே. காவியான் கடல் அடைத்தோன் மருகோனை கணபன கட்சவியால் பணியணி கோமான் மகனை திரளரக்கர் புவி ஆர்ப்புயழ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே. தோளால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தீரு காலால் எழுப்பி வளை முதுகு ஓட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரி தொலைத்தோன் இருதால் அன்றி வேறு இல்லையே. ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இருபூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டு ஒரு கை பெருபூதரம் உரித்து ஏகாசும் இட்ட புராந்தகற்கு குருபூத வேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே. நீ ஆன ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய் நீ ஆன ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய்
சித்திரமாதரல்குள் தோயா உருகிப் பருகிப் பெருகித்து வர்த்துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கம் ஆனது மாய்வதற்கே. பத்தித் திருமுகம் ஆருடன் பத்தித் திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகிப் பெருகி புவனம் எற்றி தத்திக்கரை புரளும் பரமானந்த சாகரத்தே. புத்தியை வாங்கினின் பதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றிலே முதுசூர் நடுங்க சத்தியை வாங்கத் தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறிதனையே. சூரில் கிரியில் கதிர்வேலெறிந்தவன் தொண்டர்குழாம் சாரின் கதியன்றி வேறு இளைகான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே. படிக்கத் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத்தனிமையில் ஏறும் ராவுத்தனே. படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத்தனிமையில் ஏறும் ராவுத்தனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீதம் இருக்கும் 58 பாடலும் நாளை நாம் கண்டிப்பாக கேட்டு மகிழ்வோம்.